ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுகவினுடைய உளவாளியாக இருந்திருப்பாரோ என்றால் அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து பொய் வழக்கிலே தண்டனை கிடைத்த போதெல்லாம் இவர்தான் தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்தார்கள். அப்படியானால் அந்த பொய் வழக்குகள் எல்லாம் நடைபெறுகிற போது இவர் இடைக்கால முதலமைச்சராக வருகிற போதும் திமுகவோடு அப்போதே இவர் தொடர்பிலே உளவாளியாக இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர் முதலமைச்சராக வந்தார்கள். இன்றைக்கு என்னவென்று கேட்டால் இது எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் அவர் எடுத்த முடிவு அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்ததாக சில பேர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் போகிற போக்கில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உலகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா அவர்கள் இருந்தபோதும் புரட்சித் தலைவர் இருந்தபோதும் எப்படி வலிமையோடு இருந்ததோ அதே வலிமையோடும் அதே மக்கள் சக்தியோடும் மக்கள் செல்வாக்கோடும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக எந்த தியாகத்திற்கும் தயார் என்று இரவு பகல் பாராது ஊனுறக்கம் பாராது நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பார்த்து தென் தமிழகத்திலே யாரையும் வளர விட மாட்டார் என்று ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை அவர் பேசியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் 4 பேர்கள் இங்கே உங்களுக்கு முன்னாலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த பதவியை அவரை நீக்கியதற்கு பிறகு ஒரு சாமானிய கிளைக்கழக செயலாளருடைய மகனான எனக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட ஏறத்தாழ 1 வருடத்திற்கு அவர் கொடுக்கவே இல்லை. அவர் தான் அந்த இருக்கையில் உட்கார்ந்துருந்தார். மாப்பிள்ளை என்னது சட்டம் அவருதுன்ன மாதிரி பதவியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட வழங்க மனம் இல்லை. அதே போல இப்போது என் அருகில் இருக்கிற உசிலம்பட்டியினுடைய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற மண்ணின் மைந்தர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடும் மக்கள் செல்வாக்கோடும் மக்கள் நம்பிக்கையோடும் வழிநடத்த முடியும் என்று அவர் தன்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு கழக அமைப்பு செயலாளராக பதவி வழங்கி அவர் இன்றைக்கு மக்கள் பணியாற்றி இன்னும் பல உயரங்களை பொது வாழ்க்கையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தாயுள்ளத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள்.